ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க பாத்துருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைப்பரா கலகலன்ட்டு ஜாலியா பேசிட்டே அப்படி ஒரு இது இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்லி ஒரு ஷிஃப்ட். 65 வயசு ஆளா நம்ம நடிக்கணும். எனக்குமே ஸ்டார்டிங் வந்து தெரியாது எனக்கு. நான் ஒரு ஓல்டேஜ் கெட்டப்லாம் பண்ண போறேன்ட்டு. ஓகே. அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க, இந்த மாரி உனக்கு ஒரு கெட்டப் சேஞ்ச் இருக்கு படத்துல அப்டின்ட்டு. எனக்கு பிலீஃபே இல்ல ஆக்சுவலா. ஒருவேள அந்த சீனே வந்து தூக்கிருவாங்களா? வேற மாரி கன்வே பண்ணிருவாங்களான்னு கூட நெனச்சேன் நானு. அப்புறமா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெட்டப் வச்சு பார்த்தாங்க. தாடிலாம் ஒட்டி ஒரு மாரி பண்ணாங்க. அப்புறமா வினித் அண்ணன் பார்த்துட்டு ராஜகணேஷ் ஹெட் ஷேவ் பண்ணா நல்லா இருக்கும் ராஜகணேஷ். ஓகே. ஓகே நான் பண்ணலாம் அப்டின்னோனே டக்குன்னு அவரு சொன்னாரு, "உனக்கு எதுவும் படம் இருக்காடா அடுத்து?" அப்டின்னாரு. நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு தமிழ்ல ஒரு படம் இருந்துச்சு. ஓகே. நான் சொன்னேன், "இன்னும் 3 மாசம் இருக்கு. ஸோ நல்லா பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்டின்னு. அதுக்கப்புறமா போயிட்டு மண்டைய ஒரு எம் ஷேப்ல ஷேவ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பால்டு லுக் கொண்டு வந்து, தாடி இதெல்லாம் ஒட்டிட்டு வெளிய வரும்போது டைரக்டர் பார்த்துட்டு, "உன்னைய அடையாளமே தெரியல எனக்கு."